என் அருமை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உலகினுடைய ஒப்பற்ற ஆசிரியர் என்பவர் ஒரு தாயாகத்தான் இருக்க முடியும். ஒரு தாய் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர். ஒரு புகழ்மிக்க தமிழ் கவிஞருடைய தாயார் இப்படி சொல்லுவாராம்: மகனே, நீ குப்பை கொட்டுவதென்றாலும் உன்னை விட குப்பை கொட்டுவதிலே சிறந்தவன் உலகிலே ஒருவன் இல்லை என்கிற பெயரை நீ எடுக்க வேண்டும் என்று சொல்வாராம். நாம் எந்த துறையிலே சார்ந்திருக்கிறோமோ, எந்த துறையிலே ஈடுபட்டிருக்கிறோமோ, எந்த துறையிலே உழைக்கிறோமோ, அதிலே உன்னை விட சிறந்தவன் எவனும் இல்லை என்று சொல்லும்படியான பெயரை எனக்கு நீ ஈட்டித் தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பின், ஒரு தாயினுடைய எதிர்பார்ப்பைத்தான் இந்த கருத்து நமக்கு பிரதிபலிக்கிறது. ஓய்வு பெற்ற ஒருவரிடத்திலே, அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவரிடத்திலே நான் கேட்டேன், எத்தனை ஆண்டு கால சேவை என்று கேட்டேன். நானும் 30 வருஷமாக குப்பை கொட்டி முடிச்சிட்டேன் சார் என்று சொன்னார். 30 வருடமாக அவர் குப்பை கொட்டினாராம். எப்படி இந்த ஒரு சொல் எப்படியெல்லாம் பிரயோகப்படுகிறது என்பதை பார்க்கிற பொழுது அதற்கு ஒரு கண்ணியம் கூட ஏற்படுகிறது. தொழிலிலே இழிவு என்பது எதுவுமே கிடையாது. திருடுவது, பிச்சை எடுப்பது, இத்தகைய ஊடகத்திலே சொல்ல முடியாத ஒரு சில தொழில். இவை தவிர எந்த தொழிலும் கேவலமல்ல என்கிற உணர்வை நாம் பெற வேண்டும். எனவே குப்பை சார்ந்த விஷயம் என்றால் நாம் ஏதோ ஒதுக்கி விடுவதற்கல்ல, அதை நாம் ஓரங்கட்டி விட முடியாது. ஒரு பாடல், திரைப்பட பாடல் ஒன்று வரும்: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் என்று அந்த பாடல் முடியும். சுத்தம் செய்கிற ஊழியர்கள் மட்டும் இல்லாவிட்டால் நாடும் நகரமும் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். குப்பைகளை உலகமே கேவலமாக கருதிய நாட்களிலே குப்பை உருவாகாமல் பார்த்து கொண்ட நாடுகளுள் ஒன்று இந்தியா. அதற்குத்தான் மறுசுழற்சி முறை என்கிற முறையிலே ரீசைக்ளிங் என்ற கலையை நம்முடைய முன்னோர்கள் மிக அருமையாக கற்று வைத்திருந்தார்கள். எந்த ஒரு பொருளையும் கடைசி நிமிடம் வரை எப்படி பயன்படுத்தலாம், மீண்டும் அதை மறுசுழற்சி முறையிலே பயன்படுத்தலாமா, எதையும் வீணாக்கக்கூடாது என்பதிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தெளிவாக இருந்தார்கள். இன்றைக்கு ரீசைக்ளிங் பற்றியும் மறுசுழற்சி பற்றியும் இன்றைக்கு உலகமெல்லாம் பேசுகிறது. ஆனால் இதற்கு தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிற நாடு நம்முடைய நாடு. இன்றைக்குத்தான் நாம் மறுசுழற்சியை பற்றி ஏதோ பேசுகிறோம், கருதுகிறோம் என்றெல்லாம் எண்ண வேண்டாம். இளைய தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நாம் இருந்தாலும் கூட நம்முடைய பாட்டிமார்கள், கொள்ளு தாத்தாமார்கள் எல்லோருமே இதை மிக நன்றாக, மிக அருமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தந்தை காந்திஜி அவர்களுக்கு ஒரு முறை ஒருவர் ஒரு கோபமாக ஒரு கடிதம் எழுதினார். அதன் பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு காந்திஜி அவரை நேரில் சந்தித்தார். அப்பொழுது இந்த கடிதம் எழுதியவர் காந்திஜி அவர்களை பார்த்து கேட்டார், நான் ஒரு கடிதம் எழுதினேனே, உங்களுக்கு கிடைத்ததா, உங்களுடைய பிரதிபலிப்பு என்ன என்று கேட்டார். அதுக்கு காந்திஜி சொன்னார், அதில் நீங்கள் குத்தி அனுப்பிய ஒரு குண்டூசியும் நீங்கள் எழுதாமல் விட்டிருந்த ஒரு அரை பக்கமும் எனக்கு மிக உபயோகமாக இருந்தன என்று. காந்திஜி அவர்கள் அந்த காலத்திலேயே தனக்கு வந்த கடிதங்களில் இருக்கிற மீதம் இருக்கிற பொருள்களையெல்லாம் பயன்படுத்தினார் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகிறது. குப்பைகளை உருவாக்காதீர்கள், குப்பைகளை வீணாக்காதீர்கள் என்கிற கொள்கையை மிக நீண்ட நாட்களுக்கு முன்பே கடைபிடித்த நாடு நம்முடைய தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இதற்கு அண்மை உதாரணமாக திருச்சியைச் சேர்ந்த சந்திரகுமார் என்கிற இளைஞர், MBA படித்தவர், தன்னுடைய நண்பர்கள் இருவரோடு சேர்ந்து கொண்டு வீடு வீடாக குப்பைகளை சேகரித்து அதன் மூலமாக ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். MBA படித்துவிட்டு இதையெல்லாம் செய்வதா என்று கேலி பேசியவர்கள் மத்தியிலே அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதையே ஒரு தொழிலாக ஆக்கி கொண்டு விட்டார் ஒரு மேற்பட்டதாரி, அவரை சேர்ந்த மற்ற இருவரும் என்று சொன்னால் இவ்வளவு வியப்பாக இருக்கிறது. இதையே தொழிலாக்கி ஒரு குப்பை வண்டி ஒன்றை ஏற்பாடு செய்து kuppaiVandi.com என்கிற ஒரு இணையதளத்தையே உருவாக்கிவிட்டார். அதில் நீங்கள் கூட அதை போய் பார்க்கலாம். kuppaiVandi.com என்கிற இணையதளத்தில் போய் பார்த்தால் திருச்சி நகரை சார்ந்து அவர் எத்தகைய பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வரும். எப்பொழுதுமே புதிய முயற்சிகளுக்கு எந்த ஒரு சமூகமும், எந்த ஒரு நாடும், எந்த ஒரு சுற்றுப்புறம் இருக்கிற மக்களும் பெரிய ஊக்கம் தந்ததில்லை. ஆரம்பத்திலே சந்திரகுமார் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் சந்தித்திருக்கிறார். பெரிய பிரதிபலனெல்லாம் இல்லை. எப்பொழுதாவது
ஞாயிற்றுக்கிழமைகளே சனிக்கிழமைகளே ஒரு சில மின்னஞ்சல்கள் தான் வந்தன, பெரிய பலன் இல்லை. ஆனால் இவருக்கு என்ன நம்பிக்கை என்றால், ஆரம்ப காலத்திலே வீடு வீடாக செய்தித்தாள்களை போட்டு அதன் மூலமாக வந்த வருமானங்களை கொண்டு அதன் மூலமாக படித்து முன்னேறியவர் என்பதனாலே இந்த துறையை நிச்சயமாக நாம் முன்னேற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதற்கு ஊக்கம் தருகிற விதமாக அந்த பத்திரிகைகளெல்லாம் வாங்கியவர்கள் கடையிலே வீசைக்கு கொண்டு போய் போடுவதற்கு பதிலாக, என்ன சந்திரகுமார், இதை நீ எடுத்து போய் விட முடியுமா என்று அவரிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். உடனே அதையெல்லாம் சேகரித்து இடைக்கு போட்டதும் அதிலே ஒரு சின்ன தொகை கிடைத்திருக்கிறது. உடனே இதையே ஒரு ஏன் தொழிலாக நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்கிற சிந்தனை அவருக்கு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த kuppaivendi.comக்கு பல அழைப்புகள் வர ஆரம்பித்து காலையில் 9 முதல் மாலை 6 வரை ஒரு சிறிய வாகனத்தை ஏற்பாடு செய்து கொண்டு எங்கெந்தெல்லாம் அழைப்பு வந்ததோ அந்த வீடுகளுக்கு நேரே போய் அவற்றையெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், கால ஓட்டத்தில் வெறும் செய்தித்தாள்கள், பழைய தாள்கள், பழைய குப்பைகள் மட்டும் இல்லாமல் நன்கு பயன்படுத்தப்படாத மின் சாதனங்கள், இன்னும் மரச்சாமான்கள், இன்னும் பல பொருள்கள், ஆகாவரி போகாவரி என்று எங்கள் பகுதியிலே சொல்வார்கள், அப்படிப்பட்ட பொருள்களெல்லாம் இவருக்கு வந்து சேர ஆரம்பித்தன. உடனே அதை கொண்டு போய் பழைய விலைக்கு விற்றார். இன்றைக்கு அந்த தொழிலை அவர் மிகச் சிறப்பாக செய்கிறார். இன்றைக்கு அது ஒரு வருமானமாகவும் தொழிலாகவும் இருந்தாலும் கூட மிகப்பெரிய சேவையை இந்த மண்ணுக்கு செய்கிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர் மிகச் சிறந்த வகையில் இந்த செயலை ஈடுபாடு கொண்டு செய்வதன் காரணமாக மெல்ல இனிமேல் நாமக்கல், கோவை போன்ற மற்ற நகரங்களுக்கும் இதை விரிக்கலாம் என்று அவர் கருதுகிறார். அதற்கேற்றால் போல் அந்த வரவேற்பும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம், எப்படி ஒரு மேற்பட்டதாரி இளைஞர் ஒருவர் இப்படிப்பட்ட முயற்சியிலே இறங்கி வீடு வீடாக போய் குப்பை சேகரிப்பது என்பது ஒரு MBA படித்த ஒரு பட்டதாரிக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய செயலாம். ஏதோ பட்டம் வாங்கிவிட்டாலே அதற்கு பிறகு எவ்வளவோ விஷயங்களை நாம் கௌரவ குறைவாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இந்த மண்ணிற்கு, நாம் பிறந்த மண்ணிற்கு நாம் என்னவெல்லாம் பங்களிக்க முடியும் என்பதற்கு சந்திரகுமாரும் அவருடைய நண்பர்கள் சதீஷ்குமார் போன்றவர்கள், மணிகண்டன் போன்றவர்கள் எல்லாம் இந்த துறையிலே ஒரு ஒப்பற்ற ஒரு சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே வியக்கத்தக்க இளைஞர்களாக இவர்களை நான் பார்க்கிறேன். இந்த இளைய சமுதாயம் நம்பிக்கையூட்டுகிற பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதில் சந்திரகுமாருடைய தலைமையிலே இந்த இயக்கம் ஏன் ஒரு மாபெரும் இயக்கமாக ஆகக்கூடாது என்கிற கோணத்திலே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சந்திரகுமார் தன்னுடைய தொழிலினுடைய வெற்றியினுடைய ரகசியங்களாக சில விஷயத்தை சொல்லுகிறார். அதில் குறிப்பாக 3 நேசிப்பு, நேர்மை, நேர்த்தி என்று 3 விஷயங்களை சொல்கிறார். இது ஏன் நாம் செய்து கொண்டிருக்கிற தொழிலுக்கு ஏன் பொருந்தாதா? ஏன் எல்லோருக்குமே பொருந்துமே. நேர்மை, எந்த ஒரு தொழிலிலும் நாம் நேர்மை இருக்க வேண்டும். நேர்மை என்பது ஒரு நாள்பட்ட ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும். குறுக்கு வழிகளிலே, முறையற்ற வழிகளிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். ஆனால் அது குறுகிய காலகட்டத்திற்குத்தான் இருக்க முடியும். ஆனால் நேர்மை என்பது ஒரு துறையிலே நாம் பின்பற்ற முடியுமானால் மிக நீண்ட நெடிய காலத்திற்கு அந்த வண்டி மிகச்சிறந்த வகையிலே ஓடும், பஞ்சராகாமல் ஓடும். அதே போல் நேர்த்தி, எதில் ஒன்றிலும் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும், ஒரு அழகு இருக்க வேண்டும், ஒரு முறை இருக்க வேண்டும். அது இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் அதை நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கொள்கையோடு நடக்கிற நிறுவனங்கள் தான் இன்றைக்கு பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. ஒரு தனி மனிதனுக்கும் இது பொருந்தும், ஒரு நிறுவனத்திற்கும் பொருந்தும், ஒரு மாபெரும் வியாபார தலத்திற்கும் பொருந்தும். எதில் ஒன்றும் நேர்த்தி வேண்டும். இறுதியாக அவர் வலியுறுத்துகிற விஷயம் அற்புதமான விஷயம். எந்த ஒரு துறையை நாம் ஈடுபட்டிருக்கிறோமோ அதிலே ஒரு நேசிப்பு வேண்டும். எந்த ஒரு துறையிலும் நேசிப்பு இருந்தால் அந்த துறையில் இருக்கிற குறைகளை நாம் அதிகமாக குறை சொல்ல முடியாத அளவிற்கு அதில் ஈடுபாட்டோடு செய்ய முடியும். ஈடுபாட்டோடு செய்கிற பொழுது பெரிய பலம் என்னவென்றால் அதில் இருக்கிற சுமைகள் தெரியாது, அதில் இருக்கிற துன்பங்களை நாம் உணர வேண்டிய அவசியமில்லை. எனவே சந்திரகுமார் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு அற்புதமான இந்த சூத்திரத்தை பின்பற்றினால் ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழிலிலே மிகச்சிறந்த உயரங்களை, வெற்றிகளை பெற முடியும். நேர்மை, நேர்த்தி, நேசிப்பு என்று 3 நேக்களை நோ சொல்லாமல் நே என்று சொல்லி அவற்றை ஏற்றுக்கொண்டால் நாம் எந்த துறையில் ஈடுபட்டாலும் வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் சந்திரகுமாரும் அவருடைய நண்பர்களும், திருச்சியை சார்ந்த இந்த அருமையான நண்பர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். இந்த நேசிப்பையும் நேர்மையும் நாம் நேர்த்தியோடு செய்வோம். அதன் மூலமாக மிகச்சிறந்த உயரங்களை தொட முடியும் என்று தோன்றுகிறது.
முயன்று பார்ப்போம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.